முன்னாடிலாம் வந்து இந்த ஷூ செப்பல்ஸ் போட்டுட்டு உள்ளே போகிறது, அது போல் போட்டு போகிறதா அல்லது தடை பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதை தடை பண்ணுறது. அதை உள்ள செப்பல்ஸ் போட்டு போகாமல் ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதை பயன்படுத்திக்கலாம். வந்து இந்த கோயிலில் மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. பாருங்கள், ஒரே நான் பார்த்துருக்கேன். லெஃப்ட் சைடில் திரும்பவும் ஆனால் நல்லா போடுறாப்புல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலின் வளர்ச்சிக்காக இந்த திரையில் தெரியும் QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த அளவு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக கோயில் நகரம்னால கும்பகோணம்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் பேராலயங்களின் நகரம்னா வேளாங்கண்ணின்னு சொல்லலாம். காரணம், ஏறத்தாழ 10 கோயில்களை நெருக்கி இங்கே இருக்குது. இங்கே வெறும் புனித ஸ்தலம் அப்படின்னு மட்டும் சொல்கிறத தாண்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மக்கள் பார்க்குறாங்க. காரணம், பீச்சு, இந்த மாதிரி பொருட்காட்சி சாலை, பெரிய கடைத்தெருவுகள், இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் பெற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பேர் தான் பக்தி, இந்த ஆலய தரிசனம் இதுக்காக வர்றது. அந்த மற்ற 10% வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் தான் வந்துட்டு போகிறாங்க. அப்படி டைம் பாஸுக்காக வர்றவங்க கூட அந்த கோயிலுக்குள்ளே போனதே இல்லை. காரணம், அந்த கோயிலோட அமைப்பு, அழகு, அந்த கட்டட முறை, அது கண்டிப்பாக எல்லாராலையும் கவரப்பட்டிருக்கு. பல பேர் மாதம் வருடம் பக்திக்காக வந்துட்டு போவாங்க. அதுபோல் ஒரு சிலர் வந்து இந்த மாதம் வருடம் தங்களோட மன அமைதிக்காக இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு போவதா சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வர்றவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு நாளில் திரும்பி போகிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. காரணம், புது கோயில், பழைய கோயில், பழைய வேளாங்கண்ணி, நடுத்திட்டு ஆலயம், ஆராதனை ஆலயம், பீச்சு, மியூசியம், இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம பார்த்துட்டு போக முடியாது. இதுக்கு இடையில் நம்ம சாப்பாட்டு டைம் இருக்குது, நைட்டு தூங்குகிற நேரம் இருக்குது. இது போல் நமக்கு நேரம் பத்தாதுங்கிறது கண்டிப்பாக உண்மை. இதுக்காக தான் கோயில் நிர்வாகம் பல விடுதிகளை கட்டி வச்சுருக்காங்க. பக்தர்களோட வசதிக்காக கட்டண விலையும் குறைச்சி தான் இருக்குது. நான் உள்ளூர்காரங்கிற முறையில் சொல்கிறேன். வேளாங்கண்ணியில் பண்டிகை இல்லாத நாட்களில், அதாவது சாதாரண நாட்களில் வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக பல சௌகரியங்களை அனுபவிக்க முடியும். விடுதி கட்டணமாகட்டும், சாப்பாடு விலையாகட்டும், மற்ற பொருட்களின் விலையாகட்டும், எல்லா விதத்திலும் வந்து மிக மலிவாகவும் நமக்கு சௌகரியமாகவும் இருக்குங்கிறத நான் உணர்ந்து சொல்கிறேன். வேளாங்கண்ணி ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து இந்த ஷூ செப்பல்ஸ் போட்டுட்டு உள்ளே போகிறது, அதை தடை பண்ணாமல் தான் இருந்தாங்க. அதுபோல் போட்டு போகிறதா அல்லது தடை பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கா இல்லைங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதை பற்றியும் இப்போ நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ திடீர்னு கொஞ்சம் நாளாக வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால், கண்டிப்பாக அதை தடை பண்ணுறது, அதை உள்ள செப்பல்ஸ் போட்டு போகாமல் வைக்கிறது ஒரு சிறந்த பணியாகும். காரணம், தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும், அவ்வளோ கூட்டத்துலேயும் அத்தனை பேரும் போட்டுட்டு போகிற செப்பல்ஸ் உள்ள ஆளுக்கு அவ்வளோதும் அந்த ஆலயத்துள்ளே தான் சேரும். எவ்வளோ முறை கூட்டினாலும் ஒவ்வொரு ஆள் வந்துட்டு போகும்போதும் ஒவ்வொரு ஆளுக்கு உள்ளே கொண்டாந்து விட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ மக்களும் அதை வந்து கொஞ்சம் உணர்ந்து செப்பல்ஸை வெளியிலேயே விட்டுட்டு போகுமாறு கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அதற்காக ஆலய நிர்வாகம் தனியாக ஒரு இடம் அமைச்சு அதில் டோக்கன் கொடுத்து செருப்புகளை பாதுகாக்க ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது மெல்லமாக நடந்து பீச் வரைக்கும் போகலான்னு பார்க்குறேன். பாதையில் பாருங்கள் எவ்வளவு கூட்டம். இப்போ சாதாரண நாள் தான், இப்போவே இவ்வளவு கூட்டம். அப்போ திருவிழா நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல தெரிகிறது வந்து வியாகுல மாதா கோயில். பெரும்பாலான மக்கள் வந்து இந்த கோயிலை மிஸ் பண்ணிடுறாங்க. காரணம், பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில், பெரிய கோயிலில் கும்பிட்டுட்டு மற்ற பீச்சு, கடைத்தெரு இப்படியே போயிடுறாங்க. அந்த சின்னதாக தெரிகிற வியாகுல மாதா கோயிலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த தெரிகிற கோயில் தான் அந்த வியாகுல மாதா கோயில். இப்போ நம்ம கோயில்கிட்ட இருக்கும்போதே பசிச்சுன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. இந்த இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இங்கே இட்லி, தோசை, பரோட்டா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்குது. நம்ம வேணுங்க சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் பட்ஜெட்டு சாப்பாடு தான். இந்த வியாகுல மாதா கோயில் பக்கத்துலேயே அன்னை ஷாப்பிங் மால் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம காணிக்கை முடியெடுக்கிற இடம் இருக்குது. அதை தொடர்ந்து மெழுகுத்திரி கடைகள், அப்புறம் மற்ற
ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. இந்த வரிசையிலேயே பல ப்ரைவேட் லாட்ஜுகள் இருக்குது. இங்கே குறிப்பாக வேளாங்கண்ணி ஃபேமஸுங்கிறது பட்டாணி, பொரி, கடலை இந்த கடைகள் வந்து அதிகமாக இருக்கும். நாம் பீச்சுக்கு போகிற வழியிலேயே பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. பிரகாஷ் ஹோட்டல் செட்டிநாடு, அப்புறம் பாஸ்கர் ஹோட்டல், இது போன்ற சாப்பாடு ஹோட்டலும் இருக்குது. இதுதான் பிரகாஷ் ஹோட்டல். பாருங்கள், ஒரே கல்லில் 10 தோசை சும்மா மாஸ்டர் கலக்கிறாரு. இங்கே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு அனைத்து வகையான சீ ஃபுட்டும் கிடைக்கும். இந்த மாஸ்டர் என்ன புரோட்டாவை விசிறி கிழிக்கிறாரு. கிழிச்சு என்ன செய்ய போகிறாரு? மறுபடியும் பேடா வாக்குறாரு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய பேச்சு வந்து தனித்தனியாக இருக்குது, ஒரே கோர்வையாக இல்லைன்னு நினைக்கிறீங்க. அது உண்மை தான். ஏன்னா இது பல வீடியோக்களை ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன். அதனால் ஒன்று பற்றியும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஹோட்டலாக நம்ம நின்றுட்டு வீடியோ எடுத்துருந்தா பீச்சுக்கு போகிறதுக்கு விடிஞ்சிரும். அதனால் போகிற பாதையை பார்ப்போம். வேளாங்கண்ணி பீச்சுக்கு பொறுத்த வரைக்கும் நேரம் காலமெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் போகலாம். அன்டயத்தில் கூட சிலர் வந்து குளிச்சிட்ருக்கிறத நான் பார்த்துருக்கேன். குளிச்சிட்ருக்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. பீச்சில் அன்டயத்துலேயும் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம நிற்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 4 ரோடு போகுது பாருங்கள். அந்த இடம் வரைக்கும் தான் வேளாங்கண்ணி பெரிய தேர். அப்புறம் வந்து திரும்பும். அந்த இடத்த பாருங்கள், காட்டுறேன். கோயிலேருந்து சப்புரம் கிளம்பி நேராக இந்த பீச்சை நோக்கி வந்து இந்த 4 ரோடு பிரிகிற இடத்துல லெஃப்ட் சைடில் திரும்பவும் போய் கோயிலில் போய் சேர்ந்துடும். உலகம் முழுசும் பெருசாக பரவிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா இந்த டாட்டூ போடுற விஷயந்தான். அது இந்த வேளாங்கண்ணியும் விட்டு வைக்கல. திரும்புகிற இடத்துல எல்லாம் டாட்டூ ஷாப் இருக்குது. ஆனால் இது ஒரு கலையாக பார்க்கலாம். ஆனால் அதை வந்து கையில் குத்திக்கிட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் நல்லா போடுறாப்புல. ஒரு வழியாக பீச் வந்துட்டோம். நைட் நேரங்கிறதுனால லைட்டிங் இருக்காது, ஃபுல்லாக தெளிவாக எடுக்க முடியாது. ஆனாலும் இந்த சின்ன சின்ன கடைங்களுக்கு பக்கத்தில் உள்ள வெளிச்சத்தில் நிற்கிறவங்களை மட்டும்தான் கவர் பண்ண முடியுது. பீச் அலைகளுக்கு வந்து வெளிச்சம் இல்லை. அலைகள் கிட்ட போய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் நிலவு வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியா ஒரு சில்வர் கலரில் அலைகள் தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த வெளிச்சமும் இல்லை. விஆர் கேம் இருக்குது. இந்த கேமில் யார் ஆடியிருக்கேன்? நான் ஆடியிருக்கேன். யாரும் ஆடியிருந்தால் அதோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒத்திரிப்பு ஆடிட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன் நான். ஓகே நண்பர்களே, இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சாதிக் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ.